கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். காணிக்கை என்பது தேவனிடத்தில் அன்பு கொண்டு நாம் அவருக்கு செலுத்துகிற ஒரு பலி. இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது காணிக்கையை பற்றி ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமலும் அதன் முக்கியத்துவம் தெரியாமலும் அநேகர் காணப்படுகிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நாம் அவரை நேசிக்கிறதுனாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்ததினாலும் தேவன் நமக்கு தந்த பொருட்கள் அல்லது சம்பாத்தியங்களிலிருந்து சில ஒரு பகுதியை எடுத்து நாம் கர்த்தருக்கென்று செலுத்துகிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லும்படியாக மோசேயிடம் தேவன் கூறுகிறதாக பார்க்கிறோம். தேவனுக்கு காணிக்கை எதற்கு என்று பார்த்தோமானால், அதாவது நாம் வைக்கிற காணிக்கை அவர் அப்படியே தூக்கி கொண்டு போய்விடுவதில்லை. மாறாக தேவனுடைய காரியங்கள் இந்த உலகத்திலே செய்து நிறைவேற்றுவதற்கு அதற்கு தேவையான பொருட்கள், பணங்கள் தேவைப்படுகிறது. நாம் கர்த்தர்க்கென்று கொடுக்கும் பொழுது அவைகளை கர்த்தருடைய நாமத்திற்கென்று அதை செலவு செய்யப்படுகிறது. ஆகவே தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே செய்து நிறைவேற்றுகிறதற்கு அந்த நம்முடைய காணிக்கைகள் பிரயோஜனப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் யாரிடத்தில் காணிக்கையை வாங்குகிறார் என்றால், இந்த வசனத்தின்படி தேவன் சொல்லுகிறார், மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று தேவன் மோசேக்கு தெளிவாக சொல்லுகிறார். அப்படியானால் நாம் ஏதோ கடமைக்காக அல்லது மனதிலே உற்சாகம் இல்லாமல் நாம் காணிக்கை செலுத்துகிறது தேவனுக்கு பிரியமாயிராது. மாறாக நாம் முழு மனதோடு கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய காணிக்கைகளிலே பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனவன் விசுனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஏராளமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாயிருக்கிறார் என்று இங்கே வசனம் சொல்லவில்லை, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் அந்த 2 காசு போட்ட அந்த ஏழை விதவையை இயேசு கிறிஸ்து பாராட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சந்நிதிக்கு நாம் வரும் பொழுது தேவனுக்கு நாம் காணிக்கைகளை கொண்டு வருவோம். இது நாம் தேவனை நேசிக்கிறதற்கும் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கும் தேவன் நமக்கு தந்த நம்மை ஆசீர்வதித்ததற்கு நன்றி அறிதலாகவும் இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாறாக கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது நாம் உற்சாக மனதோடு செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதின் முக்கியத்துவத்தையும் அதன் பயன்களையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியே நாங்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.